அட பாவிகளா, இவ்வளோ நேரம் நான் ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே கேட்கல. ஆக்சுவலி நான் இவ்வளோ நேரம் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன்டா, என்னடா ஆச்சு? இப்போதான் நான் பேசுகிற மோடே ஆன் பண்ணுறேன். ஓகே, பரவாயில்ல, எடிட்டிங்கில் மாற்றிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்க கேம் நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் எடிட்டிங் பண்ணி இப்போ எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன். இன்னும் 33 செகண்ட்ஸில் நம்ம சர்வைவ் பண்ண ஆகணும். கோல்டு பயங்கரமான கோல்டு. ஏன்னா நீ வீடியோ போடும்போதெல்லாம் கோல்டுங்கிறிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ போடும்போதெல்லாம் கோல்டுன்னு சொல்லுவேன். எனக்கு கோல்டு வரப்போ தான் வீடியோவே போடணும்னு தோணுது. அது ஏன்னு என்னன்னு தெரில. ஸோ இதுவே 4 minutes அரௌண்ட் போயிடுச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு இன்னும் 3, 2, 1, 0. ஓகே, நம்ம வின் ஆகிட்டோம் கைஸ். ஸோ அத்த லெவலுக்கு நம்ம போகலான்னு நினைக்கிறேன். போகலாம்ல, கூட்டு போங்கடா. ஓகே, வந்துட்டோம். ஓட்டு போடலாமா? ஸோ எப்படி வாய்ஸு, அதாவது ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்குறேன். ஃபாரஸ்ட்டாக எல்லோரும் எதுக்கிட்ட ஓட்டு போடுறீங்க? நம்ம அதிகமாக இருக்கிற பக்கமாகவே போய்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இது ஹைட்ராக்கிட போகிறாங்க. நிறைய டைம் நானும் மாற்றி ஓட்டு பார்த்து போட்டிருக்கேன். அதில் கிளிச்சா என்னன்னு தெரியல, எனக்கு வந்துடுது. அப்போலேருந்து நான் இப்படி தான் பண்ணுறேன். ஏர்போர்ட்டா? லாஸ்ட் டைம் எங்கே இருந்தோம்? ஏர்போர்ட்லேயே இருந்தோம்? ஏர்போர்ட்டில் இல்லை. இந்த தடவை ஏர்போர்ட்னா பரவாயில்லையே. ஏன்னா நான் சிட்டியும் ஆடி இருக்கேன், ஃபாரஸ்ட்டும் ஆடி இருக்கேன். இந்த ஏர்போர்ட் தான் ஆடினதே இல்லை. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல லெவலே. ஆனால் போன தடவை பீதியிலே ஆடினேன், பட் ஜெயிச்சிட்டோம். இந்த தடவை எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாமா கைஸ்? ஓகே, பார்ப்போம். இன்னும் ஒரு 8 minutes அரௌண்ட் போயிடுச்சுன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நான் எதாடா இருக்கேன்? இதுவாக இருக்கு. நான் இதுவாக மாறிக்கலாம். நான் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. எங்கே இருக்கலாம்? இங்கே இருந்துப்போம். இப்போ தான் இருக்கும் டவுட் வராத மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே எப்படி போடுறது? வந்துருச்சா அது? சீக்கிரங்க, ஹைடுங்க. சீக்கிரம் வந்துட்டாங்கோ. வருவாங்களா? அங்கே தான் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சீக்கிரமா இல்லை நம்மளும் கண்டுபிடிக்க போகிறோமான்ட்டு. ஓகே, நிறைய விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியுதுன்னா, கண்டென்ட் கிடைக்காத டைமில் காப்பி பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் ஃபஸ்ட்லாம் காப்பி பண்ணுறதே பண்ண மாட்டோம் அதிகமாக. பட் இப்போ வந்து மற்ற சேனல்லேருந்து எடுத்து போடுறோம். அண்ட் வியூஸும் சரியாக போகல. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இது ஒரு நல்ல கேம் பிளே தான். ஏன்னா ஹைட் அண்ட் சீக்குங்கிறது ஒரு நல்ல மூளையை சோதிக்கிற கேம். நம்மளே சின்ன வயசில் விளையாடும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து இந்த லெவலோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்ட் 2 வேணால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பார்ட் 2 கொஞ்சம் நாளில் வந்துடும். கொஞ்சம் வேணால் நெக்ஸ்ட் வீக்கில் வர கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னடா அடிச்சிட்டிங்க? ஓடுறா கைப்புள்ள போச்சு. நம்ம இப்போ சீக்கிரம். ஸோ இதோட நம்ம இந்த கேம் பிளே விட்டே வெளியே போயிடலாம். நான் இன்னொரு கேம் பிளேயில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன்.
ஸோ இப்போ வீடியோ வென் பண்ணுறதுக்காக போயிட்டு வரேன்னு சொன்னப்போ நான் இங்கே தான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். ஆக்சுவலி ஒரே ஒரு கேம் ப்ளே இன்றைக்கி போட்டே ஆகணும். அந்த கேமில் வந்து நான் சீக்கிரமானோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு சீக்கிரம் இருந்ததே இல்லை நான். ஸோ நம்ம சுனாமி கேமுங்கிறது ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ அதனால் சுனாமி கேமுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தலைவர் நீச்சல் அடித்து விளையாடிட்டுருக்காரு பிள்ளை. ஸ்விம்மிங் பூல் செமையாக இருக்குல்ல. ஆல்ரெடி இந்த மாதிரி நான் விளையாடிருக்கேன். பட் இவ்வளோ ஆழத்தில் விளையாண்டதில்லை. அது கொஞ்சம் ஆழம் கம்மி. இது எவ்வளோ ஆழம் அதிகம்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் ஆல்ரெடி ஸ்விம்மிங் வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். அது யாராச்சும் செக் அவுட் பண்ணி பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம அவ்வளோவா வீடியோவே போடுறதில்ல. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்.